ரஜினியின் ஜெயிலர் படம் 90% படப்பிடிப்பு முடிந்து விட்டது. இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டும்தான் பாக்கி. ரஜினி போர்ஷன் எல்லாம் முடிந்து விட்டது. பின்னணி இசை சேர்ப்பு வேலைகள், டப்பிங் வேலைகள், மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமா ரஜினியின் ஜெயிலர் படம் மே மாதம் வெளியாகிறது உறுதி. ஆனால் கமலஹாசனின் இந்திய 2 படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு அல்லது பொங்கலுக்கு தான் வெளியாகும் என்று படப்பிடிப்பு குழுவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ரஜினியின் ஜெயிலர் படமும் கமலஹாசனின் இந்திய 2 படமும் ஒரே நாளில் வெளிவதற்கு சாத்தியமே இல்லை. அது தவறான தகவல். விடுதலை படம் முதல் நாளிலேயே 8 கோடி வசூலாகியிருப்பதாக சொன்னார்கள். ஆனால் விசாரித்ததில் அது உண்மை அல்ல. ஏன்னு சொன்னால் 10 தலை படத்தினுடைய தியேட்டர்களை விட விடுதலைக்கு தியேட்டர்கள் கம்மி தான். ஆனால் இப்போ விடுதலைக்கு தியேட்டர்கள் அதிகமாக இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் தியேட்டர் அதிபர்களையும் விநியோகர்களையும் சந்தித்து கேட்டதில் இல்லை, அது 8 கோடி வசூலாகவில்லை. இப்போது வசூல் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு ஆயிட்டிருக்கு இத்தனை நாள் கழிச்சதுக்கு அப்புறம் என்று சொல்லுகிறார்கள். இது என்னன்னா விளம்பரத்திற்காக இத்தனை கோடி வசூலாயிடுச்சு அத்தனை கோடி வசூலாயிடுச்சுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையான நிலவரம் அல்ல. தயாரிப்பாளரே சொல்லியிருந்தாருன்னா தான் அது உண்மை. சும்மா ஹேசியமாக மேல பொத்தாம் போதில் பேசுறதெல்லாம் வசூல் உண்மையானது அல்ல. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 10 தலை படம் தான் STR, அதாவது சிலம்பரசன் பட வரலாற்றிலேயே அதிகமாக வசூல் பண்ணியிருக்குன்னு. அது போய் ஏன்னு சொன்னால் மாநாடு படம் வசூலில் எக்கச்சக்கமாக போயிடுச்சு. மாநாடு படத்தை நிச்சயமாக 10 தலை ஓவர்டேக் பண்ணாது என்பது தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் தரப்பு தகவல். தியேட்டர்களையும் 10 தலை படத்தினுடைய வசூல் குறைந்து விட்டது என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை பூஸ்டப் பண்ணணும், இது ஏகப்பட்ட வசூலை குவிச்சிக்கிட்டு இருக்கு என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தினா இன்னும் தியேட்டருக்கு அதிகமான பேர் வருவார்கள் என்ற நம்பிக்கையில இந்த பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த ரசிகர்கள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. தயாரிப்பாளரே எனக்கு இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு சொன்னதான் நம்பணும். இந்த சூழ்நிலையில் எல்லா தியேட்டர்களையும் வசூலை அன்னன்னைக்கு வாங்கி அதை வெளியிடக்கூடிய நிலையில இப்போ இல்லை. ஆனாலும் ரெட் ஜெயண்ட் 10 தலை படத்தை வெளியிட்டிருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம். வசூல் நல்ல வசூல் வரும், அதில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் விநியோகஸ்தர்கள் தியேட்டர்கள் தரப்பு போல 10 தலை இப்போ கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது, விடுதலை வசூலில் முன்தங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான தகவல். பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் மிக பிரமாதமான வசூலை பெற்றது. அதைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் பாகம் 2 வருகிற 28ஆம் தேதி, ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியாகிறது. ஆனால் இப்போ ரசிகர்கள் மற்றும் சினிமா ஆர்வலருடைய கணிப்பு என்னன்னா பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் 1ஆம் பாகத்தை மிஞ்சுமா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் படப்பிடிப்பு குழுவினர் சமீபத்தில் தெரிவித்த தகவல் என்னன்னா ஒரே தியேட்டரில் 2 ஷோ, முதலாம் பாகமும் வெளியாகிறது, ஏற்கனவே வெளியான முதலாம் பாகம் வெளியாகிறது, அதே 2ஆம் பாகமும் வெளியாகிறது. இப்போ முதல் பாகத்தை ஒருவேளை பார்க்க மறந்தவர்கள், இல்ல பார்த்து விட்டு இப்போது கதையை மறந்தவர்கள் 2ஆம் பாகமும் சேர்த்து பார்த்தா புரிவதற்கு ஈஸியாக இருக்கு என்கிற காரணத்தினால ஒரே தியேட்டர்ல முதல் ஷோ பாகம் 1, 2ஆவது ஷோ பாகம் 2 பொன்னியின் செல்வன் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம், பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம்னா இதுவரைக்கும் சரித்திர கதைகள் எதுவுமே வரல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதுவும் பொன்னியின் செல்வன் ஏற்கனவே அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால் படித்தவங்க அதை தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இளம் ரசிகர்களை விட 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க பொன்னியின் செல்வன் 1ஆம் பாகத்தை தான் அதிகம் பேர் பார்த்தாங்க. குடும்பமாக பார்த்தார்கள். அதாவது நடக்க முடியாதவங்க ஈஸி சேரில் கூட பார்த்தது இருக்குது. ஏன்னா பொன்னியின் செல்வனுடைய கதையை வாசித்தவர்கள் படமாக இருக்கும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய ஆர்வத்தோடு வந்தாங்க. அந்த அடிப்படையில் ஓப்பனிங்கில் பொன்னியின் செல்வன் பிரமாதமான வசூலை பெற்றது உண்மைதான். ஆனாலும் பொன்னியின் செல்வன் வசூலை விட விக்ரம் வசூல் அதிகம். அப்படி இருக்கும்போது
பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் முதல் பாகத்தை விட ஓவர்டேக் செய்வது என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். அது உறுதி செய்யப்படாது. படம் பார்த்த பிறகுதான் இது. ஏன்னா எனக்கு முதல் பாகத்தில் கதை புரியவே இல்லை. ஏன்னா ஜெயமுருகே 3 சீன்லாம் வந்தாப்புல. அப்புறம் கிட்டத்தட்ட அந்த படத்தில் பழி வாங்கும் ஒரு வில்லி கேரக்டர் தான் எல்லாருமே. அதாவது த்ரிஷா ஒரு பக்கம் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கும்னு கதை போகுது. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் வந்து ஏற்கனவே காதலனை கொண்டுடுறாங்க. அப்புறம் இன்னொரு தடவை அரசனையும் கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சரத்குமார் என்ற முதியவர்கிட்ட மனைவியா இருக்கா. அந்த முதியவர் வந்து பொண்டாட்டிதாசனா இருக்காரு. இது லைட்டா புரிஞ்சுது. இந்த ரெண்டாம் பாகத்துல முழுமையான கதை யார் என்னென்ன பாத்திரம்ங்கிறது தெளிவா இருக்கும். ஏன்னா இதுல எந்த கேரக்டரும் முழுமை பெறவில்லை. சரத்குமார் கேரக்டர் இருந்தாலும் சரி, ஜெயம் ரவி கேரக்டர் இருந்தாலும் சரி, விக்ரம் கேரக்டர் இருந்தாலும் சரி, ஏன் வந்தியத்தேவன் கார்த்திக் கேரக்டர் இருந்தாலும் சரி, அங்கங்க லைட்டா வந்துச்சே தவிர ஒரு கோர்வையா இல்லை. அதனால 2வது பாட்டு முந்தின பாட்டை விட கதை அம்சத்தோடு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனாலும் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்திலேயே 2ஆம் பாகத்தையும் சேர்த்து வசூலை பார்த்துட்டாரு மணிரத்னம். 2ஆம் பாகங்கிறது ரீஷூட்லாம் எதுவும் பண்ணலை. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா ரிலீஸ் பண்ண போகிறாரு. முதல் பாகத்திலேயே 2ஆம் பாகத்தினுடைய வசூலையும் சேர்த்து லாபத்தில் கணிச்சாரு. இப்போ இரட்டிப்பு லாபம் தான். ஏற்கனவே கிடைத்த லாபத்தை விட 2ஆம் பாகத்தில் இன்னொரு லாபம் கிடைக்கும். அதுவும் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் அதோடைய ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதி வசூல் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் போய் சேரும். அந்த அடிப்படையில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒரு நிர்வாக தந்திரமும் விளம்பர தந்திரமும் பொன்னியின் செல்வனை தூக்கி நிறுத்திச்சு. அதே மாதிரி வருகிற 28ஆம் தேதி அது பாகம் 1 கொடுத்த விளம்பரத்தை போலவே இதுக்கும் கொடுத்து அதை நிறுத்துவாங்க. நிச்சயமாக 2ஆம் பாகம் சோடை போகாது, வசூலை ஓவர்டேக் பண்ணுமாங்கிறத படத்தை பார்த்தப்பறம் தான் உறுதியாக சொல்ல முடியும். ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவோடு மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெம் சினிமாஸ் பல ரகசிய யதார்த்தமான பிரபலமான பரபரப்பான வில்லங்கமான சினிமா தகவல்களை இலவசமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு முழுமையான சினிமா பத்திரிகை படித்த உணர்வை உங்களுக்கு தருவது ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனல். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.